குழந்தையோடு இருக்கக்கூடிய தம்பதியை பார்க்கும்போது நீங்கள் மன சோர்வோ இல்லை மன கஷ்டமோ, என்னடா இவங்களுக்கு மட்டும் குழந்தை இருக்குது, நமக்கு ஒரு குழந்தை இல்லையே, நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், நமக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குதே, இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எதிர்மறையான ஒரு சிந்தனையை அனுப்புறீங்கன்னு அர்த்தம். பிரபஞ்சம் எப்படி எடுத்துக்கும்னா, இவங்களுக்கு குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கும். நீங்கள் அந்த மாதிரி பதிவு பண்ணாமல் நேர்மறையான சிந்தனைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, குழந்தை வச்சுருக்கக்கூடிய அந்த தம்பதியை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே குழந்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, எப்படி அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவீங்க, இந்த மாதிரி ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுங்க. குழந்தையை பார்க்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அன்பு செலுத்தணும். அப்போ தான் அது பன்மடங்காக திரும்பி உங்களுக்கே இது கிடைக்கும். ஒவ்வொரு டைமும் குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி உங்கள் கண்ணில் காட்டுது அப்படின்னா அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் காட்டுது. இப்படி தான் பிரபஞ்சம் உணர்த்தும். அப்படி காட்டும்போது நீங்கள் நன்றியுணர்வையும் உங்களுடைய அன்பையும் எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செலுத்துங்க. அது உங்களுக்கே திரும்ப பிரபஞ்சம் டைரெக்டாலாம் பேசாது, உனக்கு குழந்தை நான் தர்றேன் நீ இப்படி பண்ணுலாம் சொல்லி பேசாது. இந்த மாதிரி தான் சைகையில் உணர்த்தும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய நேர்மறை சிந்தனைகளை நம்ம உருவாக்கணும். இப்படி பண்ணாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.